பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீ இருப்பதால் கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் நீ இருப்பதால் கலக்கம் இல்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், அந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதிலே அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராஹிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராஹிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். இங்கு கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். ஆகாஸ் ராஜாவிடத்திலே, ஆகாஸ் ராஜாவுக்கு விரோதமாக, யூதா தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக இந்த சீரியரும் ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் அவர்கள் எதிராக வருகிறார்கள். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் துவண்டு பயந்து போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அந்த 2 கொள்ளிக்கட்டைக பேசுறது குறித்து நீ பயப்படாத. நீ அவங்க சொல்லபடியெல்லாம் நடக்காது, அது நிலை நிற்காது, அந்த ஆலோசனையின்படி நடக்கவும் நடக்காது. அதனால நீ பயப்படாத, இதை நீ விசுவாசிச்சின்னா நீ நிலை பெறுவாய் என்று சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளை, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அநேக வேளையில அநேக பிரச்சனைகளே நாம் கடந்து வந்திருப்போம். இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டு. நமக்கு விரோதமாய் பேசுகிற அலுவலகத்தில் ஆகட்டும், வேலை செய்கிற இடங்களில் ஆகட்டும், நம்ம குடும்பத்தாராகட்டும், அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கள் எப்படி ஆயிரம் பயந்து போய்விடுகிறோம். பல வேளைகளே, சப்பா இப்படியெல்லாம் பேசுறாங்களே, இப்படியெல்லாம் எனக்கு விரோதமா செய்யறாங்களே, நீ நாம் கலங்கி வேதனைப்பட்டு துவண்டு விடுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த 2 கொள்ளிக்கட்டைகளை குறித்து நீங்க பயப்படாதுங்க, நீ கலங்க வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் என்று உங்கள்கிட்ட சொல்றார், 2 கொள்ளிக்கட்டைகள். அந்த 2 கொள்ளிக்கட்டைகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன்னா அவங்க சொல்லபடி நடக்காது, அதன்படி நடக்கவே நடக்காது. அது நடக்காதுங்கத நீ விசுவாசிக்கணும், அப்பொழுது நிலை பெறுவா என்று சொல்ற. கர்த்தர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் சொன்னபடியே நமக்கு நடக்கும் என்று நம்புங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து சகலத்தை உங்களுக்காக செய்து. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உங்க கூட ஆகுடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதே அப்பா, அதனாலேயே பிழைச்சிருக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கர்த்தரை தருகிறோமப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள், பொல்லாங்கனால் மனிதர்களாலும் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அந்த பேச்சுக்கள், அதன் செயல்கள் ஒன்றும்
நிலை நிற்பதில்லை என்று சொன்னீங்களேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரங்க தவி. அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி நடப்பதில்லை என்று சொன்னீங்களேப்பா. இந்த பிள்ளைகள் பயந்து ஏற்பட்ட பிரச்சனையில் பயந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க சொன்னபடி மாத்திரம் நடக்கணும்ப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தின் படி மாத்திரம் நடக்கணும்ப்பா. மனிதர்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாங்கினால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இடங்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலமும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.